ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது மெத்தட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நுண்ணுயிர் பெருக்கி தான். ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரெல்லாம் வந்துட்டு பெருக்கிறதுனால நம்மளுடைய மண் வந்து நல்ல வளமான மண்ணாக இருக்கும். அதே மாதிரி பூச்செடிகளில் வந்துட்டு முட்டுகளே வைக்க மாட்டுது. பல நாள் ஆகிட்டும் நம்மளுக்கு வந்து முட்டுகள் இல்லை, முட்டுகள்லாம் வந்து கருகி போகுது, சின்ன சின்னதாக வருது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் கொடுக்கறது மூலமாக நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணலாம். சரி, இந்த சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பங்கு வந்துட்டு பழம் வந்து எடுத்துக்கலாம். இந்த பழம் வந்து நம்மளுக்கு வீணாக போயிருக்கக்கூடாது, அதாவது அழுகி போயிருக்கக்கூடாது. நல்லா வந்துட்டு கனிஞ்ச பழமாக வந்துட்டு நல்லா கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. தோலோடய வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை எடுத்து அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடணும். ஸோ நல்லா அந்த பழம் வந்துட்டு அந்த வெல்லமும் பழமும் நல்லா குழஞ்ச மாதிரி வந்துடணும். தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி 20 to 25 நாள் வரைக்கும் நம்ம இதை வந்து வச்சிருக்கலாம். வச்சிருந்துட்டு அப்புறமா எடுத்து நம்ம இதை வந்துட்டு ஒரு 30 ml வந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து கலந்து நம்ம செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அதே மாதிரி செடிகள் வேர் பகுதிக்கும் வந்து கொடுக்கலாம்.